ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சந்தகைக்கு பார்த்தீங்கன்னா மாவாட்டிகிட்டு இருக்கிறேன். இட்லி அரிசி ஒரு டம்ளர் ஊற வச்சு நல்லா கெட்டியாக உப்பு போட்டு ஆட்டி எடுத்துக்கணும். எடுத்து மாவு பார்த்தீங்கன்னா புளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆட்டின உடனே அப்படியே இட்லி ஊற்றலாம். இட்லி ஊற்றி பார்த்தீங்கன்னா இட்லி நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம சந்தக மிஷினில் வச்சு அப்படியே புளிய போகிறோம். இட்லி நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்து ஒரு தட்டத்தில் ஒட்டி ஆறக்கூடாது, ஆறக்குள்ளே மூடி வச்சிடணும். மூடி வச்சதுக்கப்புறம் இப்படி சந்தக மிஷினில் லைட்டாக தேங்காய் எண்ணெய் தொடச்சிட்டு ஒட்டாமல் வர்றதுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா புளிஞ்சிட்ருக்குறேன். அப்படியே புளி கொஞ்சம் டைட்டாக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு நல்லா இருக்குது. அப்படியே புளிஞ்சு அப்படியே தாளிக்க வேண்டியது தான். எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலப்பருப்பு எல்லாம் போட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வணக்கி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சப்பொடி போடணும். மஞ்சப்பொடி போட்டதுக்கப்புறம் தேங்காய் துருவல் போட்டு அதுக்கப்புறம் சந்தகை போட்டு நல்லா கிளறி விட்டோம்னா லாஸ்ட்டில் லெமன் ஜூஸ் ஊற்றினோம்னா நம்மளுக்கு சுவையான சந்தகை ரெடி. வெண்பா பார்த்திங்கன்னா சந்தகை சாப்பிட்ருக்குறா, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறா. வேலை